ஒரு காலத்துல தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு பரப்புரையை மேற்கொண்டு வீதிகளில் வந்தப்போ சிலர் செருப்பு வீசினாங்க, கல் வீசினாங்க, ஏன் கத்தி கூட வீசினாங்க. ஆனா இன்னைக்கு பெரியாரின் சிந்தனை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போற்றப்படுது. அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பகுத்தறிவு தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வச்சு நான் பூரிப்படைஞ்சேன். இது பெரியாருடைய சிந்தனைக்கும் திராவிட கழகத்தோட கொள்கைக்கும் கிடைச்ச மதிப்பு, மரியாதை. பெரியார் உலகமயம் ஆகணும், உலக பெரியார் மயம் ஆகணும்னு நாள்தோறும் உழைக்கக்கூடிய மாணவிக ஆசிரியர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச பலன். திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை சொல்லும் அறிவு கருவூலமாக தந்தை பெரியாரின் சிந்தனைகளையும் அறிவு செல்வத்தையும் உலகத்தின் கவனத்தை இருக்கக்கூடிய வகையில கொண்டு செல்ல திருச்சி சிறகனூர்ல உருவாக்கிட்டு வர பெரியார் உலகம் மிக சிறப்பாக உருவாக வேண்டும் என்று நம்ம மாணவிக ஆசிரியர் அவர்கள் எப்படியெல்லாம் கவனத்தோடு உழைச்சுக்கிட்டு வர்றாருன்னு எனக்கு தெரியும். நம்ம அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருதோட தந்த பணத்தை கூட அவர் பெரியார் உலகத்துக்குத்தான் தந்திருக்கதாக சொன்னார். மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வர பெரியார் உலகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்களிக்காம இருக்க முடியுமா? எனவே மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிக்காமல் இருக்க முடியுமா? எனவே என்னோட 1 மாத சம்பளத்தை பெரியார் உலகத்துக்காக கொடுக்கலாம் என முடிவெடுத்தேன். இதை பற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களிடத்தில், பொருளாளர் நம்முடைய TR பாலு அவர்களிடத்தில், துணை பொதுச் செயலாளர் நம்முடைய ராஜா இடத்துல சொன்னேன். உடனே அவங்க நம்ம இன்னைக்கு வளர்ந்து ஆளாகி மரியாதையோடு நிற்கிறத ஐயா பெரியாரால தான். நீங்கள் அறிவியுங்கள், திமுகவோட 126 MLAக்கள், மக்களவை மாநிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய 31 MPக்கள் ஆகியோருடைய 1 மாத சம்பளத்தை சேர்த்து கொடுப்போம்னு சொன்னாங்க. எங்க எல்லாரோட 1 மாத சம்பளம் சுமார் 1.5 கோடி ரூபாய். அந்த பணத்தை பெரியார் உலகத்துக்கு மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு கொடுக்கிறதுல நாங்க எல்லாரும் பெருமை அடைகிறோம் ஐயா, பெருமை அடைகிறோம் ஐயா.